நீங்கள் யோனாவுடைய சம்பவத்தை பாருங்கள். When you consider the incident of Jonah, யோனா அவன் போக வேண்டிய ஒரு இடத்தை ஆண்டவர் காட்டினார். God showed a place where he's supposed to go. நீ நினிவே பட்டணத்துக்கு போ. God said him to go to Nineveh. அங்கே ஜனங்களுக்கு சொல்லு. And you're supposed to speak unto the people there. வேதம் சொல்லுகிறது. But the Bible says யோனா காசு கொடுத்து தர்ஷீஷ் கப்பல் ஏறினான். Jonah paid and went to Tarshish. நான் நினைக்கிறேன் நினிவேக்கு போன்னு சொன்ன ஆண்டவர் நினிவே போறதுக்கு அவங்க கையில காசு கொடுத்தார். So God who said him to go to Nineveh would have given the money to go to Nineveh. அந்த காசை வைத்தவன் என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா, But what did he do with the money he had? நினிவேக்கு போல. He did not go to Nineveh. அவன் எங்கே போனான்னா, But where did he go? தன்னுடைய சுயம் விரும்புகிறபடி, To the place where தன்னுடைய சுய புத்தி சொல்லுகிறபடி, according to his own தன்னுடைய understanding, சுய ஞானம் சொல்லுகிறபடி, according to his own wisdom, அவன் அதற்கு இணங்கி தர்ஷீஷுக்கு போனான். and he offered food that and went to Tarshish. அவன் வழி நேரா போல. He never went a straight path. தேவனே கைவிட்டு போல ஒரு பயங்கரமான புயலிலே அவன் சிக்குகிறான். And he was caught in a great tempest that God has forsaken him. இனி தப்பி பிழைக்க முடியாத நிலைக்கு வந்தார். And there came a situation where they cannot be escaped. இப்போ அவனுக்கு தெரியும். Now he knows. இந்த கப்பல்காரங்க எல்லாம் கேக்குறாங்க. All the people in the ship were asking, என்னப்பா? what happened? என்ன செய்யலாம்? What can we do? இந்த குழப்பம் அடங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? What can we do to stop this commotion? இந்த அமைதி உண்டாகிறதுக்கு என்ன செய்யலாம்? What can we do to calm this? இந்த கடல் கொந்தளிப்பு அடங்க என்ன செய்யலாம்? What can we do to stop this tempest? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேளைகளிலே நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நிறைவேற்றி நம்முடைய வழியிலே குழப்பங்களும் எல்லாம் வர்ற வேளையில, so even in our life when we do against the will of God and we end up in all kinds of நாம் tempest, என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறது இல்லை. we do not think what can we do now. உங்களுக்கு தெரியும், you know, ஆண்டவர் ஒருமுறை தம்முடைய சீசர்களை பார்த்து, God said unto the disciples once, அக்கறைக்கு போவோம்னு சொன்னாரு. he said let us go to the shore. அவர் வெளியில உட்கார்ந்துட்டாரு. He was on the other side. இவங்க வந்து படகை ஓட்டுறாங்க. They started the ship. இவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு. They have a good understanding. நல்ல அனுபவம் இருக்கு. They had good experience. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் நினைக்கிறேன் அதிலே இயேசு அந்த படகுல இருக்கார். So Jesus was in the boat. இவங்க படகு போட்டாங்க. Now the boat was moving. பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாகுது. And there came a great tempest. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன இருக்கு? I think what do they have? நல்ல அனுபவம் இருக்கு. They have good experience. இந்த மாதிரி புயல்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. They have already seen such kind of tempest. என்ன பண்ணாங்கன்னா தொடுபுதிக்கு போட்டாங்க. So they began to paddle. வேகமா அந்த கரைக்கு போயிரலாம். They thought they can reach the shore. எவ்வளவு ட்ரை பண்ணாலும், but how much ever they tried, அவர்களால தப்பவே முடியாது. இனி மரணம் தான் வரப்போகுது. So they cannot escape and they are going to encounter death. இதுவரைக்கும் தங்களுடைய சுயபலம், until now they had their own strength, இதுவரைக்கும் தங்களுடைய சுய ஞானம், and they had their own wisdom, சுய அனுபவம், out of இவர்கள் எல்லாவற்றையும் நம்பி கரை சேர துடித்தார்கள். So they trusted all these things and tried to reach the shore. ஒரு காலகட்டம் வந்தது. But there came a situation, தண்ணீரால் படகு நிரம்பினது. and this boat was filled with water. அடிச்ச அடியில நான் நினைக்கிறேன் துடுப்பெல்லாம் பறந்துடுச்சு. I think this paddle would have been flown away because of this all the winds. இப்போ என்ன கேட்டாங்க தெரியுமா? So now what did they say? ஐயரே, Master, சாகுறோம். we are dying. கவலை இல்லையா? Don't you worry about us. சாகுறையா? We are dying. எப்பப்பா சாகுறேன்னு சொன்ன? When did he say that you are dying? புயல் ஆரம்பிக்கும் போது, When the tempest started, கொந்தளிப்பு எழும்பும் போது, when the winds began to flow, படகு ஆடும் போது, when the boat began to shake, அவங்க ஜெபம் பண்ணல. they never prayed. ஏன்னு கேட்டா, You know why? அவங்களுக்கு சுய புத்தி இருக்கு. Because they had their own understanding. சுய பலம் இருக்கு. They had their own strength. சுய அனுபவங்கள் இருக்கு. They had their own experience. இன்னைக்கு நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். Today I believe very humbly. இன்னைக்கு अनेक வீடுகளிலே புயல் அடிக்கிறது. Today there is tempest in many houses. अनेक வீடுகளிலே கப்பல் ஆடுகிறது. The boat is shaking in many houses. கரை போய் சேர முடியாது. You cannot reach the shore. இந்த நிலை உண்டாகிறது. And the situation is so. நான் சொல்லுகிறேன். But I will tell you. அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும். They are just asked only one question. ஆண்டவரே, Lord, 107ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read Psalm 107, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. 107ஆம் சங்கீதம், Psalm 107, தயவு செய்து முதல் வசனத்தை வாசிங்க. from verse 1 onwards. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள்
அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்லணும்? How you are supposed to say? கர்த்தர் நல்லவர், God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது His mercy endures என்று forever. அவர்கள் சொல்லணும். They are supposed to say so. நீங்க பாருங்க, அவங்க சொல்லிருக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க The one redeemed by God. இப்ப எப்படி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, How are they moving on? அவர்கள் தாபரிக்கும் ஸ்தலத்தை அறியாமல் They wandered in the wilderness a solitary way. வனாந்தரத்திலே அவாந்தர வெளியாய் நடக்கிறார். And they wandered, they found no city to dwell in. வேதம் சொல்லுகிறது, The word of God says, பசியாக, hungry, தாகமாக, thirsty, ஆத்துமா தோய்ந்ததாக their soul fainted, அலைந்து திரிகிறார்கள். and they were wandering in the wilderness. யார் அவங்க? Who are they? கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க, They are ransomed by God. கர்த்தரை துதிக்க வேண்டியவங்க, The people are supposed to praise கர்த்தரை God. ஆராதிக்க வேண்டியவங்க, People are supposed to worship God. கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க. People are redeemed by God. இப்ப நிலைமை என்ன தெரியுமா? But what is the situation now? அலைஞ்சு திரிகிறாங்க. They are wandering now. அவங்களுக்கு தாபரிக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியல. They cannot find a dwelling place. என்ன செய்யறது தெரியல. They don't know what to do. பசி, தாகம். They have a hunger and thirst. யாருடைய வீட்டிலே? In whose house? கர்த்தரால் மீட்கப்பட்ட வீட்டிலே. In the house of people redeemed by God. பசியும் தாகமும் குழப்பமும். There is a confusion, hunger and thirst. அவங்க அங்க இங்க அலையறாங்க. They are wandering here and there. இங்க வழி கிடைச்சிருமா? Can we find a place அங்க here? வழி கிடைச்சிருமா? Can we find a way here? அங்க வாசல் திறக்குமா? Will the doors open there? எங்கெல்லாம் அலைஞ்சு திரிகிறார்கள். They're just wandering here and there. இதே அலைதல் தான் ஆகார் அலைந்தாள். Even in the same situation was Hagar that day. அதான் சொல்லுகிறது. The Bible says, ஒரு முறை வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. once she ran away from the house, ஆண்டவர் சொன்னாரு, God said, நீ வீட்டுக்கு போ. you go back to the home. அங்கே இரு. You be stay there. இந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். I will make this son a great nation. அவள் தேவனை நம்பினாள். So she trusted God. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். She accepted his words. அவள் உட்கார்ந்தாள். And she stayed there. ஒரு காலகட்டம் வரும்பொழுது And when there came a time, அவள் நேராக வெளியே துரத்தப்பட்டாள். and she was chased away from the house. கர்த்தருடைய வேதம் 21ஆம் அதிகாரத்திலே In chapter 21, அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். she began to wander in the wilderness. நான் சொல்லுவேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார். So I said, God has given you a promise. நீ பயப்படாத. You fear not. நீ காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்காரு. You have a God who can see உன் you. பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவாரு. And he will make your son a great nation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனால் சொல்ல வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். But she was wandering in the wilderness இப்ப here and என்ன there. சொல்றா தெரியுமா? Now what she என் says, பிள்ளை சாகிறதை காண மாட்டேன். I cannot see my sons dying here. ஆகார், Hagar, நேற்று தானே சொன்னேன். yesterday you told, தேவன் என்னை காண்கிற தேவன். I have a God who sees me. என் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவார். He will make my son a great nation. நீ அறிக்கையிட்டா இல்லையா? You confessed it, right? நீ நம்பினா இல்லையா? You trusted it, right? உன் நம்பிக்கை என்னாச்சு? What happened to your trust? உன் அறிக்கை என்னாச்சு? What happened to your confession? கர்த்தர் நல்லவர் சொன்னலாம் என்னாச்சு? What happened that you said God is good? தேவன் என்னை காண்கிற சொன்ன நம்பிக்கை எல்லாம் என்னாச்சு? What happened to your faith that you said God is seeing you? எல்லா நம்பிக்கையும் இழந்து அலைந்து திரிந்தாள். She lost all her faith and trust and she was wandering there. எவ்வளவு அலைந்தாலும் காரியம் நடக்கல. But how much ever she wanted, she cannot do ஒரு the thing. தண்ணி கூட கிடைக்கல. She never even had a water. வேதம் சொல்லுகிறது. The Bible says, இப்ப அலைச்சலை விட்டுட்டு உட்கார்ந்தாள். now she began to sit living the wandering. உட்கார்ந்தாள். She sat down. நான் சொல்லுவேன், Now I say, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் அலைஞ்சு திரிஞ்சிட்டு ஆண்டவர்ட்ட உட்கார்றது இல்ல. Today many people wanders in their life but they never sit at God. நீங்க உட்கார்ந்து பாருங்க. When you sit in at the feet of தேவன் God, கண்ணை திறப்பார். God will open your நீங்க eyes. அலைஞ்சு திரிகிற வரைக்கும் தேவன் கண்ணை திறக்க மாட்டார். Until you keep wandering, God will never open your eyes. நீங்கள் அங்கங்கே ஓடுகிறீர்கள். You are running here and there. அங்க போனா தீந்துருமா? Will it be Saul இங்க if you go போனா there? தீந்துருமா? Will it be Saul if I go here? எங்க போனாலும் தீராது. It will not solve wherever you go. ஆண்டவர் எங்க விரும்புறாரு கேட்டீங்கன்னா, But what does God desire? நீங்க உட்காருகிற வரைக்கும் இந்த ஜனங்கள் இந்த வழி தெரியல. These people doesn't know the way. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு they cried unto the Lord in their trouble. 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, Psalm 107:6. ஆபத்திலே யார கூப்பிட்டாங்க? Whom did they cry unto the Lord in their trouble? They cried unto the Lord in their trouble. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. They cried unto the Lord in their trouble. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி and he delivered them out of their distress. அவர்கள் தாபரிக்கும் ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். And he led them forth by the right way that they may go to the city of habitation. நான் சொல்ல அருமையானவர்களே, I will tell you, dear ones of God, நீங்க ஒன்று செய்யுங்க. you do one thing. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. You cry unto the Lord. உட்காருங்க. You sit. உங்கள் சுய புத்தியை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. Don't use your own understanding. சொந்த அனுபவத்தை பயன்படுத்தாதீங்க. Don't use your own experience. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் கர்த்தரிடத்திலே உட்கார்ந்து, You sit at the feet of God. ஆண்டவரே, Lord, உம்முடைய வழி என்ன? what is your way, Lord?
நான் சொல்லுவேன், I would tell you, உன்னுடைய வழியை செவ்வைப்படுத்தி, நான் தாழ்மையாக சொல்வேன், God will make your path உன்னை straight கைவிடவே மாட்டார். and He will never forsake you. உனக்கு முன்னால் இருளை விலக்கி, He will take away all the darkness before உனக்கு you. முன்னால் உள்ள கோணலை செவ்வையாக்கி, He will make all the crookedness before you and straighten. நான் அவர்களை கைவிடவே மாட்டேன். And I will never forsake them. ஆண்டவரே, Lord, என் வழியை நீ செவ்வையாக்கணுமானா Lord, if you ought to make my path straight, என் சொந்த புத்தியை வச்சிரு ஆண்டவரே. Lord, I will forsake my own என் understanding. சுய புத்தியை நான் அழிக்கிறேன். I just perish all my own understanding. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. தேவன் நம்முடைய சுய புத்தியிலே சாராமல் இருக்கும்போது, So when we do not depend upon our own understanding, கர்த்தர் நம்முடைய வழியை செம்மையாக்கி God will make our path straight நம்மை கைவிடாமல் இருக்க. and He will never forsake us.